The Tiruttani Assembly constituency, home to the Sri Subramania Swami temple, is known for its vibrant weaving and farming economy. Hundreds of power looms operate across clusters in Tiruttani, Arakonam, and Sholingur, producing cotton lungis and saris. Politically, the constituency, once an AIA-DMK stronghold, was won by the DMK in 2021. It includes Tiruttani, Pallipattu, Podanur, RK Petai, and parts of Tiruvalangad. However, the number of looms in areas like Murugur has declined over the years, with many aging weavers shifting from hand looms to power looms and now working on a wage basis due to financial and physical constraints. Apart from the provision of 1,000 free electricity units, there are limited government schemes supporting weavers. என் பேர் சிவலிங்கம், திருத்தணி தொகுதி 21வது வார்டு முருகூர்லேருந்து பேசுகிறேன். எங்கள் தொழிலே இது தான். நாங்கள் இது குழந்தைலேருந்து இதே தொழில் தான் எங்களுக்கு. எங்களுக்கு 60ஆவது. இப்போ இது எங்கள் வீட்டு எங்கள் ஒய்ஃபு, எங்கள் வீட்டு அம்மா தான். சஞ்சீவி என் பேரு. எனக்கு 55 வயசு ஆகுது. சரி, நாங்களும் இந்த தொழில் தான் செய்யறோம் குழந்தைல இருந்து. சரி, நீங்களும் தறி போடுவீங்களா? நானும் தறி போடுவீங்க. சரி, நீங்க இப்ப இந்த எந்த தறி போடுறீங்க? லுங்கி தான் போடுறீங்களா? புடவை போடுவீங்களா? லுங்கி தான். லுங்கி தான். லுங்கி எங்க கொடுப்பீங்க? கம்பெனில இருந்து எடுத்துன்னு வந்து தொழில் பண்ணி கொடுத்துட்டு கூலி வாங்குவோம். கூலி வாங்குவீங்க? எவ்வளவு கூலி ஒரு லுங்கி? ஒரு மீட்டருக்கு 14 ரூபா கூலி கொடுக்குறாங்க. 14 ரூபா. எத்தனை வருஷமா கொடுத்துருக்காங்க? இது இப்ப தறி போடுறது 14 ரூபா தான். சரி, இல்ல எத்தனை வருஷமா? இது ஒரு 3 வருஷமா தான் 14 ரூபா. அதுக்கு முன்னால 10 ரூபா தான் கொடுத்துருந்தாங்க. 10 ரூபா. இப்போ நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துக்கு எவ்வளவு மீட்டர் போட முடியும்? ஒரு வாரத்துல 160 மீட்டர் போடுறோமா. சரி, எல்லா நாளும் நீங்க போட மாட்டீங்க? இல்ல, உடம்பு தெரியல, முக்கியமான வேலை போயிடுவான். அன்னைக்கு கூலி கீழி ஒண்ணும் கிடையாது. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை மீட்டர் செய்ய முடியும்? இப்போதைக்கு நான் 24 மீட்டர் ஓடுறோமா ஒரு நாளைக்கு. என் பேரு எஸ் ஜம்னா. நான் முருகூர்ல இருந்து பேசுறேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்கக்கா? நான் டைலர் மிஷின் தான். எங்க வீட்டுக்காரர் கிடையாது. சரி, டைலர் மிஷின் பண்றீங்க? நான் 15 வருஷமா எங்க வீட்டுக்காரர் இறந்ததுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன வேலை பாத்துக்கீங்க? அதுக்கு முன்னாடி நம்ம வீட்லயும் பவர்லூம் தான். இசை தறிதான் இருந்தது. வீட்டுக்காரர் இறந்த உடனே அதெல்லாம் வித்துட்டோம். ஓகே, அதெல்லாம் வித்துட்டாங்க. நானும் இதுதான் துணி தைச்சுதான் குழப்ப போட்டின்னு பசங்களை காப்பாத்தினேன். என்ன மாதிரி துணி தைக்கிறீங்க? பிளவுஸ் எல்லாம் தைப்பேன். பிளவுஸ். பென்ஷன் ஜாஸ்தியாக்கலாம்? ஆமா, இது 2000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுக்கல, 1200 தான் கொடுக்குறாங்க. நல்ல தையல் மிஷின் கொடுத்தாங்க. நல்லா இருக்கும் மேடம். எனக்கு டைலர் மிஷின் கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு பெரிய மிஷினா கொடுத்தா தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப காலில் தைக்கிறேன், முட்டி வலி, என்னால தைக்க முடியல. எனக்கு கொஞ்சம் பெட்டரா கொடுத்தா நல்லா இருக்கும், தைப்பேன். இங்க எல்லாமே கொடுக்கணும் மேடம். இங்க அந்த அளவுக்கு யாருமே எதுவுமே பண்றது கிடையாது. முருகூர்ல பொறுத்தளவுக்கு யாருமே அது லோனோ எதுவோ கொடுக்கறது இல்ல. நான் மகளிர்லயே இப்ப லோன் கேட்டா லோனும் இப்போ கட் பண்ணிட்டாங்க. கொடுக்கல. ஏன்னா இப்ப எலெக்ஷன் வர்றதுனால கொடுக்கல. வாங்கினேன் மேடம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கட்டிட்டேன் மேடம். அப்ப இந்த மகளிர் கொடுக்குற லோனோ ஜாஸ்தி கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம். அது கொடுத்தாலாவது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். Devotees have also raised concerns about poor crowd management compared to temples like Swami Malai Temple. Infrastructure remains a concern, with limited accommodation facilities forcing devotees to sleep on roadsides. Key issues include delays in constructing a second access road, poor traffic and parking management, and incomplete civic works. Young farmers have recently started millet cultivation through a farmer-produced organization, but face challenges such as lack of processing machinery, irrigation support, and online marketing access. Former MLA PM Narasimhan highlighted key developments during 2016 to 2021, including a 149 crore drinking water scheme and a 34 crore bypass road along with improved town bus services. As the constituency heads to the polls, residents hope that their elected representative will address their long pending issues.